தேவனோட ராஜ்யத்தில் பிரயோஜனமா இருக்க விரும்புறேன், என் கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர் விதைப்பதற்காகவே சில பணத்தை உங்களுக்கு கொடுப்பார். உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளில் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரா தீத்துவின் கையிலே வர பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தியாகிறேன். உபகாரத்தை நாடலை. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்து காசு கொடுப்பீங்க அப்படின்னு பிலிப்பியர் நிருபத்துக்கு எழுதலை. உங்கள்கிட்ட இருந்து நான் உன்னை எதிர்பார்க்கல, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். கணக்குக்கு பலன் போட்டிருக்கு. ஆங்கிலவில் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்கள் கணக்குக்கு ஃப்ரூட்டு பெருகும்படி, கனி பெருகும்படி நான் நாடுகிறேங்கிறாரு. அக்கௌண்ட் இருக்கா? இந்த எந்த அக்கௌண்ட் பேசுகிறாரு? ஸ்டேட் பேங்கா பிலிப்பி பற்றி பேசுகிறாரா? ஒரு பேங்கை பற்றி பேசுகிறார், ஒரு கணக்கு பற்றி பேசுகிறார். ஒரு கணக்கு இருக்கா? உங்களுக்கு கணக்கு இருக்கா? எங்கே இருக்கு? எல்லாம் இங்கே இருக்கிற கணக்கை பற்றி இருக்கு வச்சுக்கோங்க. எனக்கு சொல்கிறேன், பரலோகத்தில் ஒரு கணக்கு இருக்கா? கணக்கு இருக்கிறது மட்டுமல்ல, அந்த கணக்கு பெருகணும். அந்த கணக்கு பெருகிறது என்றால் வித்ட்ராவல் மோடுக்கு கட்டாயம் நீங்கள் வர முடியும். பிரசங்கி போவோம். பிரசங்கி 11. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. நிறையா கொடு. 7 பேருக்கு கொடுக்க போனீங்கன்னா கூட 8 பேருக்கும் கொடு. நாளைக்கு என்ன வரும்னு தெரியாது உனக்கு. அந்த நேரத்தில் இங்கே எடுக்க முடியாது, அங்கே எடுக்கலாம். கீழே மேகங்கள் நிறைந்திருந்தார் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். காற்றை கவனிக்கிறவன், சூழ்நிலைகளை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். மேகங்கள் சொல்லும் பொழுது இந்த இடத்துல அறுவடை நேரத்தில் மழை வர்றது ஒரு நெகட்டிவான காரியம். இன்னைக்கு நாம் இருக்கிற உலகம் ஒரு பூர்ணமற்ற உலகம். எப்பொழுது ஒரு காரியங்களை செய்ய நினைச்சா கூட சூழ்நிலைகள் நமக்கு ஏற்ற விதத்தில் இருக்கவே இருக்காது. கர்த்தர் சில நேரத்தில் சில ஆட்களுக்கு உதவி செய்ய நம்ம பிரான் பண்ணும் பொழுது அது நமக்கு கன்வீனியன்ட்டான நேரமாகவே இருக்காது, அது ஏற்ற நேரமாகவே இருக்காது. நம்முடைய கன்வீனியன்ட் நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. அந்த நேரத்தில் நம்ம விடுதலை ஆயிடுவாங்க. கர்த்தர் சில காரியங்களை ஏவுகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அறுவடை ஏற்படுத்துவதற்காக ஏவுகிறான் அர்த்தம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை பார்க்கிறவன் அறுக்க மாட்டான். நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் அறுவடை இல்லை. விதைச்சிருக்காங்க, ஓரளவுக்கு விதைச்சிருக்காங்க. சில மக்கள் அறுவடையே இல்லை. சிலர் விதைச்சிருக்காங்க, அறுவடை கம்மியாக இருக்குது. முதல்ல ஏன் அறுவடை வரலை, நிறைய மக்களோட வாழ்க்கையில் ஏன் அறுவடை வரலை என்றால், நிறைய மக்கள் விதைச்சதே கிடையாது. அறுப்பு விதைப்பு அல்ல, கவனிங்க. அறுப்பு விதைப்பு அல்ல, விதைப்பு அறுப்பு. எல்லா காரியத்திலும் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், விதைக்கிறோம், விதைச்சதுக்கு அப்புறம் அறுவடையை பார்க்கிறோம். இல்லை எனக்கு பெரிய அறுவடை வரட்டும் அதுக்கப்புறம் விதைக்கிறேன். எப்படி ஸ்டார்ட் ஆகுது என்றால் விதைப்பு அறுப்பு. பாஸ், எனக்கு விதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் விதைக்க விரும்புகிறேன், என் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கத்தை பார்க்க விரும்புகிறேன், என் விதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா கர்த்தர்ட்ட நோக்கி கேளுங்க. கர்த்தாவே, நான் விதைக்க விரும்புகிறேன், தேவனோட ராஜ்யத்தில் நான் பிரயோஜனமாக இருக்க விரும்புகிறேன், வசனத்தை படிக்கிறேன், பெருக்கத்தை கொடுக்குற தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தின் அடிப்படையில் கொடுக்க கடவன் சொல்லலை. அவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குற. விதைக்க விரும்புகிறேன், அந்த தேவனோட ராஜ்யத்தில் பிரயோஜனமாக இருக்க விரும்புகிறேன், எனக்கு கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர் விதைப்பதற்காகவே சில பணத்தை உங்களுக்கு கொடுப்பார். கொடுத்த உடனே அப்படி சொல்லி விதை போயிட்டு விதை வந்ததுக்கு அப்புறம் அதை விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அறுவடை வரும். அறுவடை வரும் பொழுது கர்த்தரை கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நான் தேவன் என்றால் எனக்குரிய கனம் எங்கேன்னாரு. கனங்கிறது மேன்மையானதுங்க. அந்த சுனேமியால் அந்த தீர்க்கதரிசியை கனப்படுத்துறாங்க. நல்ல வீடு கட்டி கொடுக்குறாங்க, டைனிங் டேபிள், பெட்டு, மெத்தை எல்லாமே போட்டு கொடுக்குறாங்க. அவருக்காகவே இந்த ரூம் வேறு யாருக்குமே யூஸ் பண்ணுற ரூம் கிடையாது.
அவர் கேட்குறாரு, உனக்கு பிள்ளை இல்லையான்னு கேட்டால் பிள்ளை இல்லை, அடுத்த வருஷம் பிள்ளை வரங்கிறாரு. அடுத்த வருஷம் பிள்ளை வருது, பிள்ளை செத்து போகுது. பிள்ளை செத்து போனதுக்கப்புறம் பிள்ளை உயிர்ப்பிக்கப்படுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சம் வருது, தேசத்தில் பஞ்சம் வருது. பஞ்சம் வந்ததுக்கப்புறம் எலிசா சொல்கிறாரு, நீ இந்த ஊரில் இருக்காத, உன் பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியூர் போயிருக்கிறாரு. வெளியூர் போயிட்டு பல வருஷம் கழித்து அவங்க லேண்டை வந்து வாங்கிறதுக்காக ராஜாட்ட வர்றாங்க. ராஜாட்ட வரும் பொழுது ராஜா எலிசாவை பற்றி அப்போ தான் கேட்குறாரு. எலிசாவை பற்றி என்னன்னு அந்த வேலைக்காரன்ட்ட கேட்ட உடனே அவன் சொல்கிற நேரத்தில் இவன் கரெக்டாக உள்ள நுழைகிறாங்க. அதான் அறுவடை நேரம், கர்த்தர் டோர் ஓப்பன் பண்ணி கொடுக்குற நேரம். இந்த அவங்களே வந்துட்டாங்களே, அவங்ககிட்டே கேளுங்கன்னு சொன்ன உடனே, நடந்த சம்பவத்தை சொன்ன உடனே, இவங்க எத்தனை வருஷம் வெளியே போனாங்களோ அத்தனை வருஷத்துக்கு அந்த நிலத்தில் வர்ற வருமானத்தை திரும்பி கொடுத்தாங்க. எப்படி நடந்துச்சு? என்னை கனப்படுத்துகிறவனை திரும்பி கனப்படுத்துவேன். இது பிரமாணங்க.